இந்த தேர்தலே மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தல். மோடிக்கு பாஜகவுக்கும் மக்களுக்கு மத்தியில் நடக்கல. பாஜகங்கிறதும் தேர்தல் ஆணையமும் ஒன்று தான். பாஜகவினுடைய ஒரு விங்கு தான் தேர்தல் ஆணையம் அப்படின்னு நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு, நாங்கள் சொன்ன இதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஒரு வாக்கு விகிதத்தையே கொடுக்க முடியாதுன்னு மறுத்தவங்க தேர்தல் முடிவை யோக்கியமாக கொடுப்பாங்கன்னு என்ன இருக்குது? மேனிப்புலேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கபில் சிபல் கிளீனாக சொல்கிறார், வாக்கு எந்த இடத்துல எவ்வளவெல்லாம் பண்ணலாம். அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கி பாஜக தடை செய்யணும் தேர்தல் ஆணையம் ஏன் பண்ணலை? மத துவேஷத்தை உருவாக்கியிருக்கார். தமிழர்கள்லாம் திருடர்கள், அவங்கள பிரித்து விடணுன்னார். தமிழன் ஆளலாமான்னு கேட்டார். பிரிவினவாதம் பேசியிருக்கார். ஸோ 2 அடிப்படையில் 6 வருஷத்துக்கு பாஜக பேன் பண்ணணும். என்ன பண்ணாங்க? 2 கோடியை 4 கோடியை சம்பாதிப்புக்கான நம்பிக்கையில் தான் நான் செலவு பண்ணேன். அந்த 4 கோடியை கட்சி மாறத்துக்கு இன்றைக்கே கொடுக்குறாங்கன்னு நான் என்னத்துக்கு அவ்வளோ நாள் இருக்கணும்? உடனே வந்துடுறேன். என்ன பெரிய கொள்கை அடிப்படையில் நின்று என்ன பெரிய கொள்கை இருக்குது? இன்றைக்கி எலெக்ஷன் இஸ் அ பிஸ்னஸ். 1 லட்சம் தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதில் ஒரு 50,000 பேர், ஒரு 20,000 பேர்த்த நீங்கள் கவர் பண்ண முடியாது. அந்த 20,000 பேர்த்த கவர் பண்ணாக்க அவங்க வெளியில் சொல்லிட மாட்டாங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஈரோடு தேர்தல் முடிவுகளும் கர்நாடகா தேர்தல் முடிவுகளும் அகில இந்தியாவிலும் வராதுன்றதுக்கு என்ன கேரண்டி? அந்த பயத்தில் தான் மோடி உளறதுக்கெல்லாம் காரணம். பைத்தியம் பிடிச்ச மாதிரிப்பா நானே கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு முத்திக்கிட்டு போயிடுச்சு. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ். வணக்கம் சார். சார், 6 கட்ட தேர்தல் பரபரப்பாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் தேர்தல் ஆணையம்னு ஒரு பங்கு இருக்குல்லையா? இந்த தேர்தல் நடத்துறதுல தேர்தல் ஆணையத்தோட பங்கு தான் 100% இருக்கும். அப்படின்னும் போது 5 கட்ட தேர்தல்களுடைய அந்த வாக்கு சதவீத எண்ணிக்கையை இந்த 17C ஃபார்ம் அப்படின்ற விஷயத்தை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு அதுக்கு இது கிடையாது, நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செய்ய வேண்டிய இது எதுவும் கிடையாது, அவங்களோட ஆணையை இது பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது, எங்களால் அங்கே ரிலீஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்று திடீர்னு ஒரு 5 கட்ட தேர்தலுடைய அந்த மொத்த லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்திற்காக திடீர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? அது தேர்தல் ஆணையத்தை பற்றி நாங்கள் எல்லாம் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த தேர்தலே மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தல். மோடிக்கு பாஜகவுக்கும் மக்களுக்கு மத்தியில் நடக்கல. பாஜகங்கிறதும் தேர்தல் ஆணையமும் ஒன்று தான். பாஜகவினுடைய ஒரு விங்கு தான் தேர்தல் ஆணையம் அப்படின்னு நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு, நாங்கள் சொன்ன இதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். 52ஆம் வருஷத்தில் ஆரம்பித்த, அதாவது குடியரசு ஆனதுக்கு பிறகு நடந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அன்றைக்கி வாக்கு சீட்டுகள் இருந்தது. அதுலேயே உடனடியாக எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாச்சுன்னு அன்றைக்கி ராத்திரியே சொன்னாங்க. எண்ணி சொல்லணும், எவ்வளோ வாக்குகள் விழுந்துன்னு எண்ணி தான் சொல்லணும். டிஜிட்டல் கிடையாது, கவுண்டிங் மிஷின் கிடையாது. ஒவ்வொரு வாக்கும் உழவு எண்ணி தான் சொல்லணும். அவன் எப்போவே 2 நாளில் சொன்னாங்க தகவல். முதல் முறையாக இந்த தடவை தான் தேர்தல் முடிஞ்சு இவ்வளவு நாள் கழித்து 3 மாதம் கழித்து அந்த இதை வெளியிடுறாங்க. இதில் வேறு பெரிய தேர்தல் ரொம்ப யோக்கியமாக இருக்கிற மாதிரி நாங்கள் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதுக்கே அவங்க மேலே வழக்கு போடலாம். நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க பக்கம் தானே இருக்கிறாங்க. வாக்கேந்திரத்தை சந்தேகிக்காதீர்கள்னார் ஒரு உச்ச நீதிபதி. இப்படிலாம் இருக்கும்போது எல்லாமே ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு தேர்தலாகவே நான் பார்க்கல. மக்கள் ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க, அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆட்களை. ஆனால் ரிசல்ட் இவங்க தான் சொல்ல போகிறாங்க. மக்களுக்கும் அதுக்கு வரப்போதாங்கிற சந்தேகம் பெருசாக இருக்குது. ஒரு வாக்கு விகிதத்தையே கொடுக்க முடியாதுன்னு மறுத்தவங்க தேர்தல் முடிவை யோக்கியமாக கொடுப்பாங்கன்னு என்ன இருக்குது? மேனிப்புலேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கபில் சிபல் கிளீனாக சொல்கிறார், வாக்கு எந்த இடத்துல எவ்வளவெல்லாம் பண்ணலாம், இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்தந்த வழி இருக்குது, ஜாக்கிரதைன்னு சொல்கிறாரு. ஆக இந்த தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்குங்கிறது நம்ம இப்போவே நம்மளால் சொல்ல முடியும். இல்லை சார், தொடர்ந்து அவங்க அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, தேர்தல் ஆணையில் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஆனால் திடீர்னு ஒரு விஷயம் இப்போ நடக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு மறுக்கிறாங்க, அதற்கு பிறகு திடீர்னு இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இப்போ ஒரு சந்தேகம் வருது அவங்க மேலே. சந்தேகம் இல்லை, இந்த முழு தேர்தலையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இப்போது
62ஆம் வருஷத்தில் வந்த ஒரு சட்டத்தின் பிரகாரம் பிரிவினை பேசினாலோ மதவாதத்தை பேசினாலோ அந்த கட்சியை வந்து அரசியல் அது தேர்தல் அரசியலுக்குலேருந்து 6 வருஷத்துக்கு தடை செய்யலாம். மோடி கண்டினியூஸாக பேசியிருக்கிறார், மதவாதத்தை பேசியிருக்கிறார். கடைசியாக இது பீகாரில் இது ஒரிசாவில் என்ன பேசிட்டார், தமிழர்கள்லாம் திருடர்கள்னு சொல்லி அவங்கக்கிட்டே ஆட்சியை கொடுக்குறீங்கன்னு சொல்லி பிரிவினை பேசினார். 2 மதத்தை பேசினார், மத தீவிரவாதத்தை பேசினார். ஒரு மாநிலத்தையே பிரிவினவாதிகளுங்கிற அந்த பிரிக்கணும் அவங்க தவறானவர்கள் சொல்லி பேசியிருக்காரு. 2 வகையில் பார்க்கும்போது 62ஆம் வருஷத்தினுடைய தேர்தல் சட்டத்தின் விதி பிரகாரம் காமராஜ் கொண்டு வந்தான், நேரு கொண்டு வந்தது தான், நேரு காமராஜ் சேர்ந்து கொண்டு வந்தது தான். திராவிட இயக்கத்தை வந்து தடை செய்கிறதுக்காக கொண்டு வந்த இது அந்த சட்டம். அது 62ல் 52 இடங்கள் 54 இடங்களில் திமுக ஜெயிச்சிருச்சு. அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்கள் அதை எதிர்பார்க்கல. 57 15 இடங்களில் ஜெயித்தாங்க. அது என்ன பெருசு, நாங்கள் அடுத்த தடவை ஊதிடுவோன்ட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ். அப்போது அது 62ல் பார்த்தாங்க அந்த 15 இடத்துல 14 இடத்துல திமுக தோத்துச்சு. கலைஞர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார், அண்ணா உட்பட அத்தனை பேர் தோத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் போட்ட கணக்கு ஒன்று, அந்த 15 இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண போய் 52 இடத்துல அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. நேரு கூப்பிட்டு காமராஜர் விசாரித்தார், என்ன ஒன்றுமே இல்லைன்னாக்க இன்றைக்கி 52 வந்துட்டான், என்ன சொல்கிறேன்னு போது வேறு வழியில் கட்சியை தடை பண்ணுங்கன்னு. தடை செய்கிறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை. வேறு ஏதாவது காரணம் சொல்லும்போது பிரிவினை கேட்டாக்க அந்த கட்சியை வந்து தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு 6 வருஷத்துக்கு பேன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டாங்க. பிரிவினை பேசினாலும் மதவாதத்தை தூண்டினாலோ 6 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்கக்கூடாது, தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த ரூலை கொண்டு வந்தபோது அண்ணா வந்து ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணாருன்னா, அந்த நேரத்தில் சீனா ஆக்கிரமிப்பு வந்தது. சீனா வந்து எல்லையில் வந்து இந்தியாவுக்கு ஆபத்தை விளைவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பிரிவினவாதம் கேட்கக்கூடாது, முதல்ல இந்தியாவை பலமான நாடாக வச்சுருக்கணும். அதனால் பிரிவினவாதத்தை இப்போதைக்கு தற்காலிகமாக கைவிடுகிறேன், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது, தற்காலிகமாக தான் கைவிடுகிறேன், மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திராவிட நாடு கோரிக்கையை வைப்பேன்னாங்க. அன்றைக்கி உடனே காங்கிரஸ்காரர் வந்து இளவு விழுந்துருச்சு, கண்ணதாசன் போன்றவர்கள்லாம் இளவு விழுந்துருச்சு, திராவிட நாடு ஒப்பாரி இந்த மாதிரிலாம் போட்டு கூட்டமெல்லாம் நடத்துனாங்க. அந்த அளவுக்கு அந்த சட்டம் வந்து 62ல் வந்தது. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கி பாஜக வந்து தடை செய்யணும் தேர்தல் ஆணையம் ஏன் பண்ணலை? மத துவேஷத்தை உருவாக்கியிருக்கார். தமிழர்கள்லாம் திருடர்கள், அவங்கள பிரித்து விடணுன்னார். தமிழன் ஆளலாமான்னு கேட்டார், பிரிவினவாதம் பேசியிருக்கார். ஸோ 2 அடிப்படையில் 6 வருஷத்துக்கு பாஜக பேன் பண்ணணும். என்ன பண்ணாங்க? உடனடியாக அந்த வாக்கு சதவீதத்தை கொடுக்கணும், அதை கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஏன் கொடுக்கலைங்கிறதுக்கு ஒரு என்ன காரணம்? அன்றைக்கி அவங்க சொன்னது என்ன, உடனடியாக கொடுக்கறதுக்கு வழி இல்லை. நாங்கள் டிஜிட்டல் வாக்கேந்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறீங்க, பெட்ரோல் ஊற்றுறீங்க, முடித்த உடனே பார்த்திங்கன்னா 10 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்குது 20,000 ரூபா இதை பணம் கட்டணும், உடனே வந்துடுது. அப்போயே வருது, பெட்ரோல் போட்டு முடித்தோடனே நான் 2 நாள் கழிச்சு வாங்க எவ்வளோ போட்டிங்க, நாளைக்கு வாங்க எவ்வளோ கட்டணும்னு சொல்கிறாங்களா? அதே மாதிரி தான் இது டிஜிட்டல் வாக்கியந்திரம். போட யாருக்கு என்ன ஓட்டு விழுந்துன்னு அப்போவே அன்றைக்கி சாயந்தரமே சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு எனக்கு நேரம் பத்தலைன்னா பூ சுற்றுறாங்க. இல்லை, எஸ்பிஐக்கு இது மாதிரி ஒன்று நடந்துச்சு இல்லை சார்? எஸ்பிஐ வங்கியை வந்து நீங்கள் உடனடியாக நீங்கள் டிஜிட்டலில் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க, அவங்களுமே அதை பண்ணாங்க. இவங்களுக்கு 1 வார கால அவகாசம் கூட கொடுத்தாங்க. ஆனால் அந்த பத்திரத்தை கொடுக்க முடியாது. எஸ்பிஐ ஆயிரக்கணக்கான இது பண்ணிச்சு. இதெல்லாம் என்னன்னாக்கா பாஜகவினுடைய அடிமைகளாக இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. பாஜகவினுடைய இது எப்படி அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் மன்றம், ஜெயலலிதா மன்றம்லாம் வெவ்வேறு பேரில் அதிமுக இருக்குதோ அது மாதிரி பாஜகவினுடைய இதாக வந்து சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, இந்த மாதிரி எஸ்பிஐ போன்ற அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் பாஜகவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. 1 லட்சம் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி பாஜக இவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பயம் வந்துருக்குதுன்னா, பூராத்தையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணி பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் மாத்திரம் இல்லாமல், கபில் சிபல் போன்ற பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் தேர்தலில் அந்த வாக்கியந்திரத்தில் எப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணலாங்கிறத சொல்லி பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் கொடுக்குறாங்கன்னும் போது அந்த வழியை வச்சு நம்மளை பிடிச்சிட்டா நம்ம கதி என்ன ஆகுங்கிற பயம் வந்ததுக்கு பிறகு தான், அந்த பயத்தினால தான் இன்றைக்கி அந்த தேர்தல் ஆணையர் செயல்படுறாருங்கிறது தான் என்னுடைய அனுபவம். நீங்கள் சொல்கிற அதே தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மக்கள்கிட்ட பேசும்போது சொல்கிறேன், மக்களுக்கும் சரி, இது வந்து 6வது படிக்கக்கூடிய மாணவனே இந்த கணக்கை வந்து ஈஸியாக சொல்லிவிடுவான், நாங்கள் கொடுக்குற அந்த வாக்கு சதவீதத்தையும் இது வச்சு
அவனால் சொல்லிட முடியும் அப்படின்றாரு. பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாகவே பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் சார்? ஒரு தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையம் சரியில்லைங்க. ஒரு பையன் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு பையன் 8 ஓட்டு போடுறாங்க. அந்த தேர்தல் அதிகாரி துணை இல்லாமல் அது எப்படி பண்ணியிருக்க முடியும்? 8 தடவை போய் போட்டிருக்காங்க, எப்படி பண்ண முடியும்? அந்த அளவு இருக்குது. அவங்களுடைய அதிகார வரம்புன்றது எவ்வளோ தூரம்? அதிகார வரம்புங்கிறது அவங்க சுயேட்சையான ஒரு இது, அட்டானமஸ் பாடி. அதை வந்து யாருமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. பிரதம மந்திரிலிருந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். பிரதமர் அதனால தான் வந்து தேர்தல் ஆணைய நியமனத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? பிரைம் மினிஸ்டர், பிரதான எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி 3 பேரும் சேர்ந்து தான் போடணும். உடனே நாடாளுமன்றத்தை கூட்டி உச்சநீதிமன்ற நீதிபதி வேண்டான்னு ஒரு சட்டத்தை அவதியா எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்த மோடி ஓடியாந்து இதை பண்ணுறாரு. எதுக்காக அதை பண்ணார்? ஒரு ஆள் மாறினா கூட தேர்தல் முடிவுகள் மாறிடும். மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு பாஜகவுக்கு நல்லா தெரியும். இப்போவே சொல்கிறேங்க, இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தோற்று ஒரு 2-3 மாதம் ஆச்சு. 10 சீட்டு அவங்களே சொல்கிறாங்க 10% வாங்குவாங்கிறாங்க. இரட்டை இலக்கம் அப்படின்னாங்க. நேற்று முந்தா நாள் ஒரு டிவிக்கு போயிருந்தேன், அதில் சொன்னாங்க அவங்க கட்சிக்காரர் இரட்டை இலக்கம் வாங்குவோம் அப்படின்னாங்க. இரட்டை இலக்கம் அப்படின்னு நான் சொன்னேன், அப்போ 10 ஓட்டு வாங்குவீங்கன்னு அர்த்தம் மாட்டேன். இரட்டை இலக்கம்னா 10 ஓட்டு, அகில இந்தியாவில் 10 ஓட்டு வாங்குவீங்கன்னு நீங்களே அக்செப்ட் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். இல்லை 10% நாங்கள் சரி, அதுவும் இப்போ போட்டிங்கன்னாக்கா 10% அகில இந்தியாவில் சேர்த்து 10% கூட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் 10 ஓட்டு தான். ஆக உங்களுக்கே தெரியுது 10%க்கு மேலே வராதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்படி அவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே வராது. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நீ எப்பா எங்களுக்கு 10 ஓட்டு கூட வராது, நீ தான் காப்பாற்றணுங்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி நமக்கு வரக்கூடிய விவரம் என்னன்னா, மக்களாக தேர்தல் ஆணையரா 130 கோடி மக்களுடைய தீர்ப்பையும் தேர்தல் ஆணையர்கள் ஒரு ஆசாமி எப்படி மாற்ற போகிறார், என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் சார், நம்ம இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும், இந்த பக்கம் என்டிஏவாக இருக்கட்டும், ஒரு பக்கம் இவர்களுக்கு 220 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இந்தியா கூட்டணிக்கு ஒரு 280 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இது தொங்கு சட்டசபையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தொங்கு சட்டசபையெல்லாம் இவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது. தொங்கு சட்டசபைன்னு வந்தாவே பாஜக தான். ஏன்னா உலகத்திலேயே பணக்கார கட்சி, எல்லாத்துக்கிட்டையும் வேலைக்கு வாங்கி போகலாம். ரெண்டாவது, இந்த காங்கிரஸில் ஜெயிச்சு வர்றவங்களாம் என்ன ஆவான்னு யாருக்குமே தெரியாது. விஜயராஜ் சிந்தியா, மாதவராஜ் சிந்தியா போன்ற, குலாம் நபி ஆசாத் போன்ற பரம்பரை காங்கிரஸ்காரர்களே வேலை போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எந்த மூளைக்கு? நான்லாம் என்னையெல்லாம் நிற்க வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, காசு கொடுத்தா நான் உடனே போய்டும். ஏன்னா நான் ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்கேன். நீ நிறைய தடவை சொன்னதான், ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணி எலெக்ஷனில் ஜெயிக்கிறேன். எதுக்காக 2 கோடி ரூபா செலவு பண்ணேன்? இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு ஆட்சியில் இருந்தோம்னா எப்படியே கமிஷன் அதெல்லாம் இந்த 2 கோடிக்கு மேலே ஒரு கோடி போட்டு ஒரு 5 வருஷத்தில் ஒரு 2 கோடி சம்பாரித்து 2 கோடியை 4 கோடியாக சம்பாதிப்புக்கான நம்பிக்கையில் தான் நான் செலவு பண்ணேன். அந்த 4 கோடியை கட்சி மாறத்துக்கு இன்றைக்கே கொடுக்குறாங்கன்னு நான் என்னத்துக்கு அவ்வளோ நாள் இருக்கணும்? உடனே வந்துடுறேன். என்ன பெரிய கொள்கை அடிப்படையில் நின்று என்ன பெரிய கொள்கை இருக்குது? இன்றைக்கி எலெக்ஷன் இஸ் அ பிஸ்னஸ். இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கலாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து லாபம் அன்றைக்கே கிடைக்குதுன்னா நான் கட்சி மாறிட்டு போகிறேன். என்ன போகுது? இதுதான் இன்றைக்கி இருக்கிற எலெக்ஷன், இந்திய எலெக்ஷன். அதுதான். மோடி அவர்கள் மீண்டும் வந்தால் இந்த அரசியல் சாசனத்தையே வந்து மாற்றிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாகவே பேசப்படுது சார், ரொம்ப நாளாகவே பேசப்படுது. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லேயே எங்கே பேசும்போது பொது சிவில் சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசுகிறார். இன்னொரு பக்கம் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி முஸ்லீம்களுக்கான அந்த இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மோடி அவர்களின் இந்த குறிப்பிட்ட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அவர் பேச இதெல்லாம் நாங்கள் இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி டைமில் பேசினாங்க. அன்றைக்கி ஜார்ஜ் பெர்னாண்டஸுங்கிற ஒருத்தரை கைது பண்ணாங்க. அவரை கைது பண்ணி சித்திரவதைக்கு ஆளாக்குனாங்க. தலைகீழாக அவ்வளோ கட்டி தொங்க விட்டாங்க. அந்த அளவுக்கு அவரை சித்திரவதைக்கு ஆளாக்குனாங்க. அப்போ இந்திரா காந்திக்கு ஒரு விஷயம் தெரியாது. இன்டர்நேஷ்னல் டாக் லேபர் போர்டினுடைய சேர்மன் அவர் இப்போ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை துறைமுக தொழிலாளர்களுக்கும் அவர் தான் தலைவர். நம்ம தலைவரை ஜெயிலில் போட்டு இந்தியா வந்து கொடுமைப்படுத்துதுன்னாங்க. இந்திய கப்பல்களை எந்த துறைமுகத்திலும் அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க தீர்மானம் போட்டாங்க. எல்லா கப்பலும் போய் அப்படியே நின்றுடுச்சு. உள்ளே வர முடியல, எடுத்துகிட்டு போன சரக்கை இறக்கவும் முடியல, சரக்குகளை ஏற்றிட்டு கப்பல் போகவும் முடியல, மாலுமிகளுக்கு சோறும் கிடைக்கல. கப்பல் நீங்கள் நம்ம ஓட்டுவோம்? கண்டிப்பாக முடியாது. பெரிய கோடீஸ்வரம் தான் ஓட்டுவான். வெளியூர் தொழில் எல்லாம் வந்து அவங்க தானே. இந்திரா காந்தி யாராக இருந்தாலும் அவங்க கையில் தானே ஆட்சி இருக்குது. அவங்க போனாங்க, ஏமா உன்னை வந்து ஆட்சியில் உட்கார வச்சாக்க ஏன் வயிற்றில் அடிச்சுவிட்ட, மரியாதையாக பெர்னாண்டஸை விடுனாங்க. இல்லாட்டி உனக்கு கொடுக்குற எல்லா ஆதரவும் நாங்கள் நிறுத்தி விடுவோம்னாங்க. நிறுத்தி விடுவோம்னா இந்த மாதிரி அப்புறம் என்ன பண்ணு, கட்சியை பற்றி நடத்தும். அதனால தான் எமர்ஜென்சி எடுத்துச்சு.
அப்புறம் தோத்துச்சு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். முஸ்லீம் நாடுகளுக்கு எகென்ஸ்டாக அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு பெட்ரோல் கொடுக்க முடியாதுன்னாக்கா என்ன ஆகும்? அதானி கதி என்ன ஆகும்? உன் முதலாளி தலையில் கை வச்சாக்கா உன்னை விட்டுருவார் அதானி. அப்பா உன்னை வேலைக்கு வச்சு பிரைம் மினிஸ்டர் இருந்தாக்கா நீ என் தலையில் கை வைக்கிறியா, தொலைச்சி விடுவேன் அப்படின்னு சொன்னார்னா அடுத்த நிமிஷம் மோடி முஸ்லீம் பாய் அப்படின்னு போயிடுவார். அவ்வளோதான். என்ன ஏற்கனவே அதானி அம்பானி வந்து காங்கிரஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க, ராகுல் காந்தி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுதான் எனக்கு வந்த சந்தேகமாக. அதுதான் அதானிக்கு ஏதோ மைண்டில் பட்டிருக்குது. தோக்க போகிற குதிரை இதுக்கு ஏன் பணம் கட்டணும், ஜெயிக்க போகிற குதிரை ராகுல் தான், அங்கே போயிடலான்னு போயிட்டாரோ என்னமோ. அந்த வேதனையில் தான் மோடி இப்படியெல்லாம் உளர்றாருங்கிறது என்னுடைய. இன்னும் ஒரு கட்ட தேர்தல் தான் பாக்கி இருக்குது. நம்ம 6 கட்டத்தை முடிச்சிருக்கோம். இந்த ஒரு கட்ட தேர்தல் அப்படின்றது ஜூன் 1ஆம் தேதி நடக்க இருக்குது. அப்படின் போது எப்படி இருக்கும் இந்த தேர்தல் முடிவுகள், என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. இது பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்குமான ஒரு இதுதான் அப்படின்னாலும் கூட என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கெஜ்ரிவால் போன்றவர்கள், ராகுல் போன்றவர்கள், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாருமே வாக்கு எந்திரத்து மேலே கண்ணு வச்சுட்டாங்க. கண்ணு வச்சுட்டு நம்முடைய ஏஜென்ட்டுகள் 1 லட்சம் தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதில் ஒரு 50,000 பேர், ஒரு 20,000 பேர்த்த நீங்கள் கவர் பண்ண முடியாது. அந்த 20,000 பேர்த்த கவர் பண்ணாக்க அவங்க வெளியில் சொல்லிட மாட்டாங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஈரோடு தேர்தல் முடிவுகளும் கர்நாடகா தேர்தல் முடிவுகளும் அகில இந்தியாவிலும் வராதுன்றதுக்கு என்ன கேரண்டி? அந்த பயத்தில் தான் மோடி உளறதுக்கெல்லாம் காரணம். பைத்தியம் பிடிச்ச மாதிரிப்பா நானே கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு முத்திக்கிட்டு போயிடுச்சு. அளவுக்கு மீறி போயிடுச்சு. அவர் என்னை பொறுத்தவரையிலும் மருத்துவ ரீதியில் நான் பேசும்போது அவரை வந்து தயவுசெய்து கொஞ்சம் மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. இல்லாட்டி அவர் நாளைக்கு சட்டையெல்லாம் கிடச்சிக்கிட்டு எங்கேயோ சுற்ற ஆரம்பிச்சாருன்னா வம்பா போயிடும். அதை பாருங்கள், அந்த அளவுக்கு அவர் போயிட்டுருக்கார். அவர் பேச்சுக்களை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அவருக்கு அந்த பயம் வந்துடுது. ஒரு வேளை ஈரோடு தேர்தல் மாதிரியும் கர்நாடகா தேர்தல் மாதிரியும் தேர்தல் முடிவு வந்ததுன்னா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் ஒரு வேளை நேர்மையாக நடந்தால், வாக்கு எண்ணிக்கை ஒரு வேளை நேர்மையாக நடந்தால் அவங்களே சொன்ன மாதிரி 10% வாக்குகள் தான் அவங்க வாங்குவாங்க. அதனால் பிரச்சனையே இருக்காது. தொங்கு சட்டமன்றம், தொங்கு நாடாளுமன்றங்கிற கதையெல்லாம் கிடையாது. அறுதி பெரும்பான்மையோட வருவாங்க. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.